இந்த தாளந்த பணம்னு வச்சுக்கோங்க. பணத்தை பத்தி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய், இன்னொருத்தனுக்கு 20,000 ரூபாய், இன்னொருத்தனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன கேட்கிறாருன்னா, பணம் வாங்கினீங்களா, எல்லாம் வாங்கன்றாரு. 50,000 ரூபாய் வாங்கின என்ன சொல்றான், சார் நீங்க கொடுத்த 50,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி பெண்ணாக்கிட்டேன், என்னோட அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்கு. குட்டுங்கிறாரு. அவனை பிடிச்சி மிரட்டல, அறிவு இல்ல, ராஜ்யத்துக்கு செலவு பண்ண மாட்டியா, ஊழியத்துக்கு பெருக்கி இருக்கிறீல, அதை நான் பாராட்டுறேங்கிறார். உங்ககிட்ட கொடுக்கறத 1,00,000 ஆக்குற ஞானம் உனக்கு இருக்குல்ல, நீ கரெக்டா கையாளுறன்றாரு. அடுத்து வரான், அவனுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாரு, 20,000 கொடுத்தவன் சொல்றான், சார் 20,000 கொடுத்தீங்க, இப்ப 40,000 ஆயிருச்சு, சூப்பரான்றாரு. அடுத்தவன் சொல்றான், சார் நீங்க கொடுத்துட்டு போனோன்னு என் வீட்டுல ஒரு லாக்கர் இருக்கு சார், அந்த லாக்கர்ல அந்த 10,000 ரூபாய் அப்படியே துணியில சுத்தி மடிச்சு அது வந்து கசங்கிர கூடாது, அது இத்தர கூடாதுன்னு பத்திரமா வச்சிருக்கேன், 10,000 முட்டாள் அநியாய செய்கைக்காரன், அக்கிரம செய்கைக்காரன். ஏங்க எவ்வளவு திட்டுறாரு. அவர் கேட்கறது என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டார்கெட் உனக்கு என்னவா இருக்கணும்னா, முதலீடு செய்து பெருக்க பழகு. அதை செய்ய முடியலனா சேவ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆது வாங்க. சரிப்பா, உனக்கு பிசினஸ் பண்ண தெரியாம இருக்கலாம், பேங்க்ல போட்டு வட்டி வாங்க கூட தெரியாது. அப்ப இயேசுவை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்குறதுன்றது லீஸ்ட் ஐடியா. ஆனா அதையே நம்பி இருக்காத, முதலீடு செய்து பெருக்க பழகு. கர்த்தர் இருக்கிறத வச்சு தான் பெருக்கத்தை கொண்டு வராரு.